நான் ஒன்று ஃபாலோ பண்ணல, கோஇன்சிடென்ஸாக தான் நம்ம பார்த்தோம். ஒரு சில பசங்க பொண்ணுங்க முகத்துல உதட பாப்பாங்க, இல்லைன்னா அழக பாப்பாங்க. ஒரு சில பேர் இடுப்பை பாப்பாங்க, பிரஸ்ட பாப்பாங்க. நீ என்ன காலை பாக்குற? கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையான்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறியா? அதை எல்லாரும் பார்த்துருப்பாங்க. ஆனால் உங்கள் கால் ரொம்ப அழகாக இருக்கு. சின்ன வயசில் என் பாட்டி என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கால் அழகாக இருக்க பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை பூரா நீங்கள் சேர்ந்தே இருப்பீங்கன்னு. 24 ஹார்ஸா? ஏன் இன்னும் அது இல்லை. அப்ப நீ ஃபிக்ஸ் ஆயிட்ட போல. நான் ஃபிக்ஸ் ஆகல, நீ ஃபிக்ஸ் ஆகிட்டீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி பார்க்கலாம். தெரியாது. எனக்கு எங்கேயாச்சும் போகணும்னு தோணுச்சுன்னா உடனே போயிடுவேன். போகக்கூடாதுன்னு சொல்லக்கூடாது. ஓகே. எனக்கு அம்மா அப்பா இல்லை, அது அவங்க இருந்தும் இல்லாத மாதிரி. நான் யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் பண்ணுவேன். ஓகே. என்ன எல்லாத்துக்கும் ஓகே ஓகேன்னு சொல்றேன்? உனக்கு இருக்க பிரச்சனைலாம் எனக்கும் இருக்கு. பட் என்ன பண்றது, டைம் டிசைட் பண்ணட்டும். என்னை தேடி உன் பாதங்கள் ரொம்ப தூரம் வந்திருக்கு. உனக்காக நான் எவ்வளவு தூரம் வேணும்னாலும் நடப்பேன். உனக்கு சிகரெட்னா அவ்வளவு பிடிக்குமா? நீ வரதுக்கு முன்னாடி எனக்கு துணையா இருந்தது இது மட்டும்தான். அப்படியா? என்கிட்ட அதான் எல்லாரும் சொல்லுவாங்க, நீ வரதுக்கு முன்னாடி இதான் என்னோட பார்ட்னர். அப்படின்னா இப்ப நான் கொடுக்க போறது எப்படி இருக்குன்னு பாரு. சரக்கு சிகரெட் இதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல் பேபி. ஆனா பொண்ணுங்களோட லிப் லாக் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம். ஆனா அது கிடைச்ச மாதிரி இது கிடைக்காதுல்ல. ஹலோ சார். ஓகே சார், கண்டிப்பா சார், இப்பவே சொல்றேன் சார். சார் என்னடா நிம்மதியே ஒண்ணுக்கு போக விட மாட்டியே. இப்ப சொல்லு. ஒரு கேஸுக்கு வந்தா இப்ப இன்னொரு கேஸ் ஆட் ஆயிடுச்சு சார். இன்னொரு கேஸா? ஓ ஷிட். ஹைவே பக்கத்துல இருக்க ஃபார்ம் ஹவுஸ்ல கார் ஓனரோட டெட் பாடி கிடக்குதான் சார். அது கூட நம்ம கேஸ்ல ஏதாவது லிங்க் இருக்குன்னு மேல எடுத்துன்னு சொல்றாங்க சார். அங்க இருந்த பொண்ணுங்களோட டெட் பாடிஸ் தெரியாது சார். என் சர்வீஸ்ல நிறைய கேஸை பார்த்துருக்கையா. இது வெறும் சில்லி கேஸ்ன்னு நினைச்சேன். ஆனா இது போக போக ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிட்டு இருக்கு. ஆமா சார். ஓ, அப்படின்னா கேஸ் கொடுத்தவனை நீங்க கொலை பண்ணிட்டீங்க. ஐயோ சார், கேஸ் கொடுத்தவன் செத்தவன் இல்ல, காரோட ஓனர். கார் ஓனரா? அப்போ இவன் அவனோட ஃப்ரெண்டு சார் இறந்து போனது.
ஃப்ரெண்டா? ஆ வாட்? அப்படின்னா அவன் நேற்று ராத்திரி அவன் ஃப்ரெண்டு கூட போனானா ஆனால் ஆனானா என்னடா அதுக்கப்புறம் என்ன? நேற்று நைட்டு ரோடு பக்கத்தில் கார் இருக்கிறத அவன் பார்த்தானா சார்? அந்த கார்ல பொண்ணுங்கள பார்த்தோன்னே போயிட்டானா சார். அவன் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணப்ப சுவிட்ச் ஆஃப்னு வந்துதான் சார். அப்புறம் டவுட் வந்து நம்ம ஸ்டேஷனுக்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தானா சார். ஆ அவனை சாகடிச்சு அந்த காரை எடுத்துட்டு போயிட்டாங்கல்ல? நோ டவுட். இது பக்காவா அந்த பொண்ணுங்களோட வேலை தான். ஐ வில் கேட்ச் தேம். ஷூர் சார். எஸ் சார். ஆமா, போயும் காருக்காக அவனை கொலை பண்றதுக்கு என்ன அவசியம்? அவங்க 2 பேர்ல ஒருத்தரை பார்த்துருப்பான், அதான் கொலை பண்ணியிருக்காங்க. ஆ ஆ அப்படின்னா பார்க்காத மாதிரி மாஸ்க் போட்டு வந்திருக்கலாம்ல? அதுவா சார், மாஸ்க் போட்டா மேக்கப் போயிடும்ல, அதான் சார். சாரி சார். நான் பார்த்தாலும் மேக்கப் பண்ணல. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட எண்ணம் அது கிடையாது. அப்போ வேற என்னவா சார் இருக்கும்? அவனை கொலை பண்றதுக்காக காரை திருடினாங்களா, இல்ல காரை திருடிட்டு அவனை கொன்னாங்களா, இல்ல கார் எடுத்துட்டு போயிட்டு அவங்க யூஸ் பண்றாங்களா? இதுதான் நம்ம இன்வெஸ்டிகேஷன் பண்ணணும். சார், நீங்க ரொம்ப யோசிக்கிறீங்க, லாஜிக் மிஸ் பண்றீங்க. இங்க பாருமா, கிரைம்க்கு லாஜிக் இருக்காது, கன்விக்ஷன் மட்டும்தான் இருக்கும். அதனால என்ன நடந்துச்சு இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சுக்கணும்னா ஆட்டோப்சி ரிப்போர்ட் வரணும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி ஆகணும். ஓகே, லெட்ஸ் கோ. ஓகே சார். உங்கள் ஃபோன் சார். சார் 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 ஆ ஃபார்ம் ஹவுஸில் நடந்த கொலையோட அட்டாப்சி ரிப்போர்ட் சார். இந்த ரிப்போர்ட்டை கொடுக்கறதுக்கு ஏன் ரோட்டை மறைக்கிற? ஸ்டேஷனில் கொடுக்கலாம்ல. என்ன இருக்கு ரிப்போர்ட்டில்? சார், இறந்து போகிறதுக்கு முன்னாடி ரேப் நடந்திருக்கா சார். வாட்? ஒன்றும் புரிய இது மாட்டேங்குது சார். மர்டர் கேஸ் தான் நினச்சேன். ரேப் கேஸும் வந்திருக்கு. ஆனால் ஆம்பளை யார் ரேப் பண்ணுறது? ரிப்போர்ட்டில் அப்படி தான் சார் இருக்கு. மர்டருக்கு முன்னாடி செக்ஸில் ஈடுபட்டு சித்திரவதைப்படுத்தி கொலை பண்ணியிருக்காங்களாம். அப்போ கொலை பண்ணது யாருங்க? அந்த பொண்ணுங்க தான் சார். உங்களுக்கு தெரியாதா கொலை பண்ணது பொண்ணு தானே? சாகடிச்சிருவாங்க போல. நம்ம டியூட்டில தான் இருக்கணும் போல. உங்கள் கூட நாங்களும் டியூட்டியிலே இருக்க வேண்டியது இருக்கும் போல சார். உனக்கும் பிரச்சனை. போயா வண்டியில் ஏறு. ஓகே சார். நீ ஏறு ஃபர்ஸ்ட்டு. சார் போக போக இந்த கேஸ் ரொம்ப கிரிட்டிக்கல் ஆகிட்டே போயிட்டு சார். எப்படியாவது சால்வ் பண்ணுங்க சார்.